ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஃபா குக்கிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு பலாப்பழ அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முழு பலாப்பழத்தை நல்லா பழுத்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ நான் இதை பண்ணலை, எங்கள் மம்மி தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை, என்னால் பண்ண முடியாது. எங்கள் மம்மி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த பழத்தை ஃபஸ்ட்டில் நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு சுத்தமாக எனக்கெல்லாம் டைம் இருக்காது. நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கோம். அதனால் நமக்கு காலையில் கடைக்கு போனோம்னா நைட்டு தான் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நல்ல பழுத்த பலாப்பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்துடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இனிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸ்வீட் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு வேஸ்ட்டு துணியை தண்ணியில், பச்சை தண்ணியில் முக்கி நனைச்சிட்டு அதை அந்த துணியை வச்சு இந்த பலாப்பழத்தில் இருக்கிற அந்த மேலே இருக்குல்ல அந்த பாலெல்லாம் தொடச்சி எடுக்கிறாங்க, சுத்தம் பண்ணுறாங்க. இல்லாட்டி கையில் எல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டும், நமக்கு எடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த பால் இந்த பலாப்பழம் அந்த சொலையில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த சென்டர் பாயிண்டில் இருக்கிறத மட்டும், அந்த வேஸ்ட் மட்டும் கட் பண்ணி அதை அப்படியே எடுக்கிறாங்க. இப்படி தான் பலாப்பழம் கட் பண்ணணும். இங்கே இருக்கிறவங்களுக்கு கட் பண்ண தெரியுமான்னு தெரியல. நாங்கள் கேரளானால எங்கள் மம்மி இந்த வேலையெல்லாம் நல்லா பார்ப்பாங்க. இப்போ இந்த சென்டரில் இருக்கிறத எடுத்துட்டு இந்த பழத்தை எடுத்து இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா இப்படி வந்துடும். இப்போ திரும்ப அதில் அந்த பாலை தொடச்சி எடுக்கிறாங்க. அதில் அந்த கரை வடிஞ்சு வரும். அதை மட்டும் எடுத்துகிட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க, பச்சை தண்ணி வச்சுக்கோங்க. அது அதில் வேஸ்ட்டு துணி உள்ளே இருக்குது, அந்த தண்ணிக்குள்ளே இருக்குது. அதை எடுத்து நம்ம தொடச்சா போதும். இப்போ இதை சுத்தம் பண்ணுறது இதில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக எடுங்க மம்மி. இதை ஒன்றோட ஒன்று பின்னி இருக்கும். அதை தனித்தனியாக எடுத்து அது கூட இந்த வேஸ்ட்டு இருக்கும், அந்த வேஸ்ட்டை எடுத்து ஒதுக்கிடுங்க. இப்போது மம்மி உங்கள் கையெடுங்க ஒரு நிமிஷம். இந்த இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு. இதெல்லாம் வேஸ்ட்டு. இப்போ இதில் இதுதான் நமக்கு யூஸ் ஆகும். இந்த எடுக்கிறாங்க பாருங்கள். அந்த இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது பாத்திரத்தில் இருக்குது. இதை இந்த மாதிரி இதில் இருக்கிற இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு, இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இதை ரெடி பண்ணலாம். இப்போ எங்கள் அம்மா அதில் இருக்கிற விதையை எடுத்து இந்த பலாச்சொலையை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது நல்லா பழுத்துருச்சு. அதனால ரொம்ப குழப்பாக இருக்கிறத எடுத்துட்டு நல்லா இருக்கிற அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படியே. இதே மாதிரியே இது ஃபுல்லாத்தையும் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்கும். அதனாலேயே நான் இந்த வேலைக்குள்ளேலாம் போகவே மாட்டேன்.
இதே மாதிரி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம், அதுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ வந்து இதே மாதிரியே வந்து இந்த பொடிசாக கட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து இது ஃபுல்லாத்தையுமே விதை எடுத்துட்டு சுத்தம் பண்ணி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணணும். குறைஞ்சது ஒரு 1 hour ஆயிரும். அது வரைக்கும் வந்து நம்ம வீடியோ எடுத்தோம்னா நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரமாவது வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால வந்து நான் இதை ஃபுல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் என்ன வேலை நடக்குதுன்னு. பழம் ஆஞ்சி கொடுக்கறதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்லாம் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடியா? எப்படி இருக்குமா? எப்படி இருக்கு? டேஸ்ட்டாக இருக்கா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கா? பிடிச்சிருக்காம்மா? பிடிச்சிருக்கா? சரி. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் என்ன பண்ணணுன்னா இப்படி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு மாவு ஒரு தோசை மாவு வந்து ரெடி பண்ணுறோம்ல அந்த மாதிரி. ஆனால் தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்படியே பழத்தை மட்டும் எடுத்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு இதை அடித்து எடுத்துக்கலாம். மம்மி இது எப்படி வலுவலுன்னு அடிக்கணுமா? இதே மாதிரி மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி, அதாவது ரவை பதத்தில் இருந்துடக்கூடாது, மாவு பதத்துக்கு வர்ற மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு இதை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்களா, இது வந்து மண்டை வெல்லம், இது வந்து 3/4 கிலோ போல் எடுத்திருக்கோம். அப்புறம் இது வந்து கல்கண்டு, இது வந்து ஒரு 1/4 கிலோ கல்கண்டு. அப்புறம் முந்திரி பருப்பு, இந்த கலவையெல்லாம் சேர்ந்தது. அப்புறம் இது வந்து மைதா மாவு, இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி வந்து இப்போ சூடு பண்ணுறோம். இது எதுக்குன்னா நம்ம வந்து சர்க்கரையை வந்து பாவு காய்ச்சி எடுக்கிறதுக்காக, மண்டை வெல்லம் எடுத்துருக்கோம்ல அதை வந்து பாவு காய்ச்சி எடுக்கிறதுக்காக 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி சூடு பண்ணுறோம். இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதை அப்படியே ஊற்றுங்க. இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து இது என்ன அளவு இருக்கும் மம்மி? 1/2 லிட்ரு அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம். இதில் வேறு எந்த எண்ணெயும் டேஸ்ட் அந்த அளவுக்கு வராது. நல்லெண்ணெய் கடலெண்ணெயெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், தேங்காய் எண்ணெயே எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணி வச்சுருங்க, லோவிலே வச்சுட்டு எண்ணெய் வந்து இப்போ சூடாகட்டும். இப்போ வந்து மண்டை வெல்லத்தை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த தண்ணி சூடானதும் தண்ணி வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வாங்கி வச்சுருக்கிற இந்த 1/4 கிலோ கல்கண்டுமே அப்படியே ஃபுல்லாக உள்ள இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ வந்து கல்கண்டை வந்து நம்ம கிளறி விடுவோம். அது வந்து நல்லா மெல்ட் ஆகிரட்டும். இந்த மாதிரி கிளறி விடுவோம். ஸ்டவ் மட்டும் கூடுதலாக வைக்க வேண்டாம், கம்மி பண்ணியே வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விடலாம். இது ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து மெல்ட் ஆகி தண்ணியோடு சேர்ந்துடட்டும். இப்போ வந்து இதில் இந்த கருப்பட்டியை வந்து அது கூட சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த மண்டை வெல்லத்தை வந்து கல்கண்டு ஃபுல்லாக கரைஞ்சதுமே அது கூட வந்து இது ஃபுல்லாக சேர்த்துடலாம். மொத்தத்துக்கே இதில் வந்து 1 டம்ளர் தான் தண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணியிலே இதை வச்சோம்னா அப்படியே ஃபுல்லாக மெல்ட் ஆகி கரைஞ்சி வந்துடும். அடிப்பிடிக்க மட்டும் விடாமல் இது வந்து இப்போ கரிஞ்சிடக்கூடாது, கரிஞ்சிடாமல் கிளறி மட்டும் விடுங்க. இப்போ வந்து நமக்கு சக்கரை பாவு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் வந்து இந்த பலாப்பழத்தை வந்து கலவையை அப்படியே அதில் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடணும். சூடானதுக்கு அப்புறமா வந்து இந்த பலாப்பழத்தை ஃபுல்லாகவே அதில் சேர்த்துடலாம் அப்படியேவும். இப்போ வந்து இதை அப்படியேவும் நல்லா கிளறி விடலாம். அடியில் வந்து பலாப்பழம் பிடிச்சிடக்கூடாது. இதில் பாருங்கள் எண்ணெய் வெளியில் தெரியும் பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து இதில் எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் தான் இதில் வந்து டேஸ்ட்டே கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். இது பாருங்கள், இப்படியே இதே மாதிரியே ஸ்டவ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உங்கள் வாட்டுக்கு இந்த மாதிரி அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. அடியில் மட்டும் பிடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் டைம் ஆகும்.
ஆனால் நாங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு 2 பழம் ஃபுல்லாக எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ போல் நீங்கள் வந்து வாங்கிட்டு வீட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பலாப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் அதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நமக்கு இந்த கருப்பட்டி பாவு இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நமக்கு டீ மாதிரி இந்த பதத்துக்கு வந்துடும். நல்லா பொங்கி தட்டி தான் வரும். அதுக்கப்புறமா இதை இறக்கிட்டு சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி நம்ம வடிதட்டில் வச்சு அப்படியே வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து கல் இருக்கும், கண்டிப்பாக வந்து கல் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இது கூட வந்து தண்ணி சேர்க்கணும்னா ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து இந்த பாத்திரத்தை வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றி அதை எடுத்து ஊற்றலாம். அந்த அளவுக்கு தான் ஊற்றணும். அதுக்கு மேலே வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க. இதை வந்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கலக்கி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பவுலில் போட்டாச்சு. இது கூட வந்து நம்ம 1 டம்ளர் அல்லது ஒரு 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த சக்கரை பாவோட வந்து நம்ம சேர்த்து கலக்கணும். இல்லைன்னா அப்போ தான் இல்லைன்னா நமக்கு வந்து அது கட்டி கட்டியாக இருக்கும். மாவு வந்து கட்டி கட்டியாக இருக்கும். கட்டி வராத அளவுக்கு வந்து கலக்கணும். இதை வந்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கலக்கி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாவை நம்ம கலக்கி வச்சிருக்கிற அந்த கருப்பட்டி பாவு வந்து இருக்குது, அதில் சேர்க்க வேண்டாம். இதை வந்து இந்த பலாப்பழத்தோடு வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஊற்றி அப்படியே அதில் ஃபுல்லாக கிளறிக்கலாம், ஒன்று போல் வர்ற மாதிரி. இப்போ வந்து இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளற வந்து இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறமா இது கூட வந்து இந்த கருப்பட்டி பாவை வந்து அப்படியே சேர்க்குறோம். அதையும் அப்படியே கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றிட வேண்டாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே இருங்க. சேர்த்து அப்படியே கிளறணும். இப்போ வந்து நமக்கு இந்த பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா அப்படியே வந்து இது ஒரு நமக்கு என்ன சொல்கிறது, கிரேவி வைப்போம்ல அந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலை பார்க்குறது ஃபுல்லாக எங்கள் அம்மா பார்த்துட்ருக்காங்க. ஆனால் எனக்கு பசி எடுத்துருச்சு. பக்கத்தில் சைடில் வந்து முட்டை பொரிச்சிட்ருக்கே சாப்பிட போகிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இது கூட சேர்க்குறதுக்கு வந்து நம்ம ஏலக்காய் பவுடர் ரெடி பண்ணணும். இதுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த இருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ஏலக்காய் எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஏலக்காயை வந்து இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா இப்படி இந்த அரிசி ஃபுல்லாக வந்து அப்படியே அரைப்பட்டுறணும். இந்த மாதிரி பதத்தில் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே சல்லடையில் சலிச்சு எடுத்துடலாம். மாவு சல்லடையில் போட்டாலே போதுமானது தான். இப்போ வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த ஏலக்காய் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ இதை கூட சேர்த்துடலாம். இப்படிங்க மம்மி போட்டுக்கோங்க. நல்லா அந்த பவுடர் வந்து அப்படியே எல்லா இதுலையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா அப்படியே கிளறிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு அலுவா இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் போல் வந்து மைதா மாவு தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சுருந்தாங்க ஒரு பவுலில். அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக அப்படியே அது மேலே
கை வச்சு அள்ளி அப்படியே தூவிட்டே வந்து கிளறணும். இன்னும் இது கிளற வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நம்ம வந்து இதுக்கு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். நல்ல ஒரு எல்லோ கலரில் இருந்தது, இப்போ வந்து லைட்டாக பிளாக் சேர்ந்து அந்த மாதிரி வந்துடுச்சு. இதில் வந்து இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த பதம் வரைக்கும் இதை வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். அடியில் மட்டும் பிடிக்க விட்டுறாதீங்க. இது செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலேயே ஆகும். நீங்கள் செய்கிறது வந்து கம்மியான அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்த டைம் வந்து கொஞ்சம் நிறையா செய்யணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். எந்த அளவு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தெரியும். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யும்போது ஒரு 1/4 கிலோ அல்லது ஒரு 1/2 கிலோ போல் வாங்கிட்டு நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியே வந்து இந்த மாவு ஃபுல்லாகவே வந்து எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கருப்பு கலரில் சூப்பராக வந்துடுச்சு பார்க்குறதுக்கு. இந்த சைடில் எல்லாம் இருக்கிறது வந்து அந்த கருகிறதுனால வந்து நமக்கு அந்த புகை வர்ற மாதிரி தெரியுது. ஆனால் சைடில் எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் வந்து நீங்கள் நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா எடுத்து வச்சு சாப்பிடுங்க. அது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வட்டம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.